மக்கள் வணக்கம். மக்கள் சக்தி நேயர்களே, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்யின்னு அப்போ நம்ம மூதாதையர்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் தெரியாமல் நம்ம எதேச்சியாக யார் மேலேயோ ஏதோ ஒரு கோபத்தை வச்சுட்டு யாரையோ எதையோ நினச்சி பேசிடுறோன்னு நினைக்கிறேன், தீர்ப்பு கொடுத்துட்றோம் நம்மளேன்னு நினைக்கிறேன். அதுவும் இப்போ யூடியூப் வந்ததுலேருந்து அவங்க தீர்ப்பை சொல்கிறாங்களே வழியா, அவங்களுக்கு உள்ள அந்த நாலேஜை வச்சு தான் சொல்கிறாங்களே வழிய அது உண்மை இல்லை அப்படிங்கிறது தெரியுது. இப்போ நான் கடைசி வீடியோவில் மகாவிஷ்ணுவை பற்றி நல்லதாக தான் சொன்னேன். மகாவிஷ்ணு என்னையா தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு பேசினா அந்த வீடியோ கிளிப்பில் தப்பு இல்லை, இதனால தான் அவர் கைது செய்யப்பட்டார்னு சொன்ன வீடியோவில் தப்பு இல்லை. ஆனால் அவர் சொன்ன அந்த பாவ புண்ணியம் கர்மா தான் அவரை கைது செய்ய வைக்க வச்சுருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. மனுஷன் பேசாயா பேசுகிறான். வாங்க மக்கள் சக்தி சேனலை வந்து பாருங்கள். இது மாதிரி குழப்பங்களை தெளிவாக்கும் ஒரே சேனல் மக்கள் சக்தி சேனல், நல்ல சேனல். அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. இப்போ ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். அந்த மகாவிஷ்ணு என்ன பேசியிருக்காருங்கிறத பாருங்கள். அதாவது நமக்கு கிடைக்கிறது பிட்டு பிட்டாக கிடைக்கிது போல இருக்குது. அவர் முழுமையில் என்ன பேசினார்னு தெரியல. ஆனால் இந்த பேச்சில் வந்து ஒரு முடிவை கொடுத்துருக்காரு பாருங்கள். அது மிகப்பெரிய கேவலமாக இருக்குது. அச்சிச்சே, இவன் என்ன பிறந்தான், இவன் உண்மையாகவே காமெடியனாக இருந்திருக்கலாமோ, இல்லை அந்த காமெடியனாக இருக்க தகுதி இல்லாதவனு வெளியில் வந்து இப்படி பேச வச்சு இவனை மாட்ட வச்சது இயற்கை தானோன்னு தோணுது. அந்த இயற்கைக்கு நன்றி சொல்லுவோம். இப்படி அவருடைய எண்ணம் இருந்து இது மாதிரி பேசி வளர்த்தார் என்றால் அவரை ஏதோ, அதாவது ஒருத்தன் ஒரு தப்பு செய்யும்போது மாட்ட மாட்டான், ஆனால் அவன் தப்பே செய்யாத போது மாட்டுவான். அதுதான் இப்போ மாட்டியிருக்கான் மகாவிஷ்ணுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தாயும் ஒரு மகனும் உடலுறவு வைத்துக் கொண்டால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா? பிறக்குமா பிறக்காதாங்க? சிம்பிள் கேள்விங்க. பெத்தெடுத்த தாய் தன் மகனிடம் உடலுறவு வைத்துக் கொள்ள, சமுதாய ரீதியா இது பெரிய கன்றாவியான செயல். விட்டுருங்க, நான் உச்சகட்ட ஞானத்தை பேசுறேன். ஒரு தாய் ஒரு மகனிடம் உடலுறவு வைத்துக் கொண்டால் என்றால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா? அவ்வளவுதான் மேட்டர். அப்ப இயற்கையில அதுக்கு வழி இருக்கா இல்லையா? இயற்கை அப்ப அதை தப்புன்னு சொல்லுதா? இல்ல அப்படி பண்ணா இயற்கை இறைவன் இறங்கி உங்களை தண்டிச்சிருவாரா? தண்டிக்க மாட்டார். எப்படி தண்டிப்பாரு? இப்போ அப்படி பார்த்தா முருகப்பெருமான் வந்து பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர்னு ஒருத்தர் இருந்தார். குறைஞ்சது ஒரு 1000 பெண்களை புணர்ந்திருப்பார். நான் கம்மி நான் சொல்றது. முருகனுக்கு அறிவு இல்லையா, இல்ல அருணகிரிநாதருக்கு அறிவு இல்லையா? இல்ல முருகரையும் அருணகிரிநாதரையும் பத்தி பேசுற நம்ம 2 பேருக்கு அறிவு இல்லையா? இன்னும் இப்படியே பாக்குறீங்க, ஒரு பதில சொல்லுங்க. யாருக்கு அறிவு இல்ல? 1000 பெண்களை புணர்ந்த அருணகிரிநாதருக்கு அறிவு இல்லையா? இல்ல ஜாஸ்தி, இன்னும் ஜாஸ்தி கூட இருக்கும். நான் சொல்றது 1000 பெண்களுக்கு மேல் புணர்ந்த அருணகிரிநாதருக்கு ஞானத்தை கொடுத்து உபதேசம் செய்த முருகப்பெருமானுக்கு அறிவு இல்லையா? லேட்டா வந்தது, பட் புணர்ந்தது உண்மைதானே. நல்லா கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. சிம்பிளான மேட்டர் தான், கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். குழப்பினாலும் கலகம் நன்மையில் தான் முடியும். நல்லா கவனிங்க. ஒருவர் பலருடன் உடலுறவு வைத்துக் கொள்வது என்பது இயற்கையின் சட்டத்தின்படி தவறில்லை. ஆடா பாவி, நீலாம் ஒரு பேச்சாளனாடா, என்னடா பேசுற? நீ அப்படிதான் வந்தவனாடா? அடேங்கப்பா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? குழந்தைகள்லாம் இருக்கா? ரொம்ப கஷ்டம் தம்பி. நீ ஏதோ நல்லது பேசின, உன்னை கைது பண்ணினாங்கன்னு நினச்சேன். ஆனால் நீ பேசின பாவ புண்ணியம் பேச்சு கரெக்டு தான், நல்லது தான். பாவ புண்ணியம் பண்ணியிருந்தா, பாவம் பண்ணியிருந்தா, இந்த பாவம் பண்ணியிருந்தா அப்படி பிறப்பாங்க இப்படி பிறப்பாங்க அப்படிலாம் சொன்னேன். ஆஹா, அப்படி சொன்னேன். சரி, ஏதோ பாவம் புண்ணியம் பண்ண வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிற அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது என்ன தம்பி பேச்சு? கன்றாவி பேச்சா பேசுகிற? இயற்கை சொல்கிறதுனாக்கா எல்லாமே கரெக்டா? இயற்கை தாயும் மகனும் பாலியல் உறவு வைத்து கொண்டால் ஒரு குழந்தை பிறக்கும், அப்பொழுது இயற்கை சரி என்று தானே கூறுகிறது, அதை செய்ய வேண்டியது தானே அப்படின்னு கேவலமாக பேசுகிற. அடக்கர்மாந்திரமே, உன்னால் எந்த தாயும் மகனும், மகன் சைட்லேருந்து செருப்பை கொண்டு வரணும், தாய் சைட்லேருந்து விளக்கமாற கொண்டு வந்து தான் உன்னை அடிக்கணும். தலைவரே, நான் தப்பாக சொல்லிட்டேன் தலைவரே. இவன் ஆன்மீக பேச்சு இல்லை.
தப்பாக தான் பேசியிருக்கான். ஆனால் என்ன ஐயா, சும்மா இரு, எல்லாத்தையும் பார்த்து சும்மா இரு அப்படிம்பாங்க. அது மாதிரி சும்மா இருக்கணும் போல இருக்கே. நம்ம ஒரு பேச்சு பேசினா இவன் இவ்வளோ பெரிய தப்பாக பேசுகிறவனா இருந்திருக்கானே, இவன் சரியான பேச்சுக்காரனா இல்லையே. ஆனால் இவன் இவன் எதற்காக கைது செய்யப்பட்டானோ, அன்று பேசிய பேச்சோட வீடியோ வந்து இவனை கைது செய்யவே கூடாதுங்கிற மாதிரி வந்தது. அதே மாதிரி தான் நானும் அந்த வீடியோவை பார்த்து தான் என் கருத்தை முதல் வீடியோவில் வச்சேன். சிக்கருமோ இப்போ இவன் பேசுகிறத பார்த்தா கேடுகட்டு இல்லை இருக்குது. அப்போ பன்னி கூட தான்ப்பா மலத்தை சாப்பிடுது, அதுக்கு ஒரு ருசிச்சு தானே சாப்பிடுது, அது இயற்கை தானே. அப்போ நீயும் சாப்பிட வேண்டியதானேப்பா மகாவிஷ்ணு. என்ன பேச்சு நீ பேசியிருக்க, இதில் வேற நீனே வாதாட போகிறேன்னுக்கிற. அச்சா, உன்ன மாதிரி ஆளுங்களே, அடாடாடாடா, தப்பம்மா தப்பு. எதையும் ஆராய்ந்து உடனே தீர்ப்பு கொடுத்துடக்கூடாது. நம்ம அது நீதிபதிகளுக்கெல்லாம் ரொம்ப குழப்பம்தான் சாமி. நம்ம தலைவர் கரெக்டாக தான் வேலை படுத்திருக்காரு. நம்ம முதல்வர் அவங்களெலாம் தெரியாமையா பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு விஷயம் வராமையா பண்ணியிருப்பாங்க. நம்மளும் கொஞ்சம் வாயை மூடி கேட்டிருந்துருக்கலாம். அரசே மன்னியுங்கள், இவரை தண்டியுங்கள் இந்த பேச்சிற்காக.